டேட்டா சென்டர் அப்படிங்கிறதுக்கு பயங்கரமாக வந்து கரண்ட் செலவாகும், பயங்கரமாக தண்ணி செலவாகும். ஆல்ரெடி ஏஐ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ்ட் ஒன்று இருக்குது. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம தேங்க்யூ, ப்ளீஸ், எக்ஸ்க்ளமேஷன் மார்க், கமா அப்படின்னு பஞ்சுவேஷன்ஸ் போடுறதுனாலேயே நம்ம பல ஏக்கர் காட்டை வந்து நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். லிட்ரலி பல ஏக்கர் காடை அழிக்கிற அளவுக்கு நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கார்டிஷேவ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல் இருக்குது. அதில் வந்து நம்ம 0.7, வி ஆர் நாட் ஈவன் அ டைப் 1 சிவிலைசேஷன். அது லைக் ஏன் நான் அந்த ஸ்கேல் நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கேல். அது நிறைய மாறி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அது கூகுள் பண்ணுங்கள். ஒரு சிவிலைசேஷன் எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுதோ அதை வச்சு அதனுடைய அட்வான்ஸ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் அந்த ஸ்கேல். அப்படியே பயங்கர சயின்டிஃபிக்கலி வெரி அக்யூரேட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது ஒன் ஆஃப் த திங்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஏஐ இஸ் ஆக்சுவலி ஆக்ஸலரேட்டிங் இட் அண்ட் ஹெல்பிங் அஸ் தான். ஆனால் எனக்கு என்னவோ இது நல்லது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாலும் அந்த கிளைமேட் டெக் ஆர் அந்த சைடு வந்து இன்னும் ஏஐக்கு இருக்கிற ஹைப் அளவுக்கு அந்த சைடுக்கு ரொம்ப கிடையாது. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ்ட் பற்றி எத்தனை பேர் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆர் நான் அந்த சைடு நான் பார்த்ததில்ல. மேபி நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்னா அது கிடைக்குமா இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த கன்சர்ன்ஸ் எனக்கு தோணுனது இதுதான்.